தரைப்பாலத்தை கட்டி முடிக்க வலியுறுத்தி ஸ்ரீரங்கம் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் திருச்சி கரூர் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. ஸ்ரீரங்கம் தொகுதி அந்தநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மேக்குடி பேரூருக்கு இடையே ஓடும் பாசன கால்வாய்க்கு மேல் தரைப்பாலம் இருந்தது. மிகவும் பழுதடைந்த நிலையில் இருந்த இப்பாலத்தை இடித்துவிட்டு புதிய பாலம் கட்ட கடந்த 2011இல் 1,76,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணி துவங்கியது. 50% பணிகள் முடிந்த நிலையில் பாலம் கட்டும் பணி திடீரென்று நிறுத்தப்பட்டு கிடப்பில் போடப்பட்டது. இதனால் அவ்வழியே செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் 5 கிராம பொதுமக்களும் பள்ளி செல்லும் மாணவர்களும் 1/2 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு பதிலாக 6 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கிடப்பில் போடப்பட்டுள்ள தரைப்பாலத்தை விரைவாக கட்டி முடிக்க வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் திங்கட்கிழமையன்று ரயில் மறியல் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பேரூர் ஊராட்சிக்கும் மேக்குடி ஊராட்சிக்கும் இடையில் உள்ள கொடுங்கால் வடிகாலில் மக்களுக்காண்டி கட்டப்பட்ட பாலம் பழுதடைந்து சரி செய்யப்படாததால் வேலைகள் துவக்கப்பட்டு பாதியில் விடப்பட்டதால் ஏறத்தாழ 1/2 கிலோமீட்டர் வர வேண்டிய பிள்ளைகள் 6 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டியிருக்கின்றது. பிள்ளைகள் அந்த தண்ணீரில் இறங்கி போகும்போது அடித்து செல்லக்கூடிய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே அங்கே தற்காலிக பாலம் அமைத்துக் கொடுக்க வேண்டும், விரைந்து முடிக்க வேண்டும் என இன்றைக்கு அந்த 5 கிராம பொதுமக்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து இந்த மறியல் போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். பொதுமக்களின் சாலை மறியல் பற்றிய தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஸ்ரீரங்கம் தாசில்தார் பவானி, வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜாஃபர் உசேன் ஆகியோர் கிடப்பில் போடப்பட்டுள்ள பாலத்தை விரைவாக கட்டி முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதைத் தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. பொதுமக்களின் சாலை மறியலால் திருச்சி கரூர் இடையே சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.